வர வர சமையல் கட்டுக்குள்ள மீட்டிங் சவுண்டு கூட்டிகிட்டே போகுது. சின்ன பிள்ளைகளையும் கூட சேர்த்துக்கிட்டே போல. உன்னை தான் கேட்குறேன், நல்லா பேசுவே இல்லை, ஒன்றும் தெரியாத மாதிரி உம்முன்னு நிற்கிற. அமுக்கணி மாதிரி இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் அமுக்கலாம்னு பார்க்கறது. போய் டிஃபன் எடுத்துட்டு வாமா, போமா. ஊரெல்லாம் போய் பேச வேண்டியது மைக் வச்சுக்கிட்டு, நம்ம ஏதாவது கேட்டோம்னாக்க ஒன்றும் தெரியாத அப்பா மாதிரி அப்படி நிற்க வேண்டியது. எல்லாத்துக்கும் தலைவி இவ தான். என்னது இனிப்பு மாதிரி இருக்கு? என்னை கடுப்பத்திற்காக வைக்கிறியாத? இல்லைங்க, நம்ம ஐஸ்வர்யா பர்த்டேன்னு கேசரி செஞ்சோம். அதாவது எனக்கு வைக்கிற? யாருக்கு பர்த்டேயோ அவங்களுக்கு வைக்க வேண்டியதானே? காலங்காலத்தில் இனிப்பு தின்ட்டு வாயெல்லாம் பிள்ளைன்னு தெரியவா? தட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன வைக்க போறேன்னு சொல்லிட்டு வைக்க மாட்டியா? நீ என்ன வைக்கிற அதை தின்ட்டு நான் போகணும், அதானே? வர வர ரொம்ப எல்லை மீறி தான் போயிட்டு இருக்கு. பார்க்குறேன் நானும் எவ்வளோ நாள் தான் போகுதுன்னு. இவருக்கு தான் எல்லா எல்லையும் கரெக்டாக தெரியும். வேணும்னே வம்பளுக்குறேன். சாப்பிட்றதுக்கு வேற ஏதாவது இருந்தால் வைமா. வேற என்ன இது மட்டும் தானே? என்ன இருக்கு? என்னது? பொங்கல். பொங்கல். இதை தான் 4 வாரம் சேர்ந்து பொங்கல் இலக்கம் காலையிலேருந்து. பெரிய நலபாக சக்கரவர்த்தி மாதிரி லிஸ்ட் மட்டும் கேட்கறது, என்ன சமையல் பண்ண அப்படி இப்படின்னு. சரி, ஏதோ பெருசாக செஞ்சிருக்க போறான்னு வந்து உட்காந்தோம்னா பொங்கல் இல்லைன்னா இட்லி, இதை விட்டால் வேற கதி கிடையாது. என்னம்மா போதும்? என்னது இந்த கலரில் இருக்கு? சட்னிங்க. சட்னியா? போதும். ஓடி ஓடி உழைக்கிறோம், ஒரு நல்ல சாப்பாட்டுக்கு நாதி இல்லை. காரம் ஆத்தாடி மண்டை கிருன்னு ஏறுது. ஏன் வீட்டு காரம்? வீட்டில் மிளகா நிறைய இருக்கா? அண்ணே வாடா. அண்ணே வணக்கம். பாபா. என்னண்ணே சாப்பிட்றீங்களா? இல்லை, தூங்குறேன். ஏண்டா ஒருத்தர் பிறந்ததுலேருந்து முட்டாளாவே வாடா இருப்பேன். யாருண்ணே? அண்ணே உள்ள வாங்க. ஏன் நிக்கிறீங்க? யாரு? அங்கேயே நின்னுட்டீங்க. செல்வா வா வா வா. அண்ணே வணக்கண்ணே. வணக்கண்ணே. வா வா உட்காரு. பார்க்கறதுக்கு அப்படியே மினிஸ்டர் மாதிரியே இருக்கியே. செய்யற தொழில் முன்ன பின்ன இருந்தாலும் பளபளப்பு குறையலையப்பா. எப்ப பார்த்தாலும் பளிச்சுன்னு இருப்ப நீ. சந்தோஷம். அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே. ஏதாவது சாப்பிட்றியா? இல்ல வேண்டாம், நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டியா? இவ்வளவு வெள்ளனையா சாப்பிட்ட? ஏன் ஏதாவது சுகர் இருக்கா? அப்படி இல்லண்ணா. சரி சரி, சீக்கிரமா சாப்பிட்றது நல்லதுதானப்பா. சுகர் ஒரு வேளை இருந்தா கூட கண்ட்ரோல் ஆயிரும். சும்மா விளையாடி சொன்னேன். சரி, சாப்பாடு வேணாங்கிற, காப்பியாவது சாப்பிடு. சரிண்ணா சாப்பிடுண்ணா. ஏம்மா செலவுக்கு காப்பி விடுங்கம்மா. அப்புறம் வேற என்ன, தொழிலெல்லாம் எப்படி போகுது? எல்லாம் நல்லா போகுதுண்ணா, நல்லபடியா போயிட்டு இருக்கு. அப்புறம் என்ன உங்களுக்கு எப்படிண்ணா போயிட்டு இருக்கு? நான் நல்லா இருக்கேனப்பா. எனக்கு என்ன குறை? சரி சரி சரி. அம்மா எங்கண்ணா காணோம்? அம்மா அவங்க தம்பி வீட்டுக்கு போயிருக்கு, நாளை கழிச்சு வந்துடும். அம்மா எப்படி இருக்காங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ணா பயங்கர பிஸி. வீட்டுல விசேஷம் வேற வருது இல்ல, அதான். ஒரே தங்கச்சிக்கு கல்யாணம். தம்பி கல்யாணத்தை தூள் கிளப்பிட்டாரு. தங்கச்சி கல்யாணத்தை சாதாரணமாவா விட்டுருவாரு? அதுவும் வீட்டுக்கு ஒத்த பொம்பளை புள்ள, அண்ணனோட செல்ல புள்ள, வருங்கால மதுரை கலெக்டர் வேற. கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுவார் பாருங்க. மதுரையே அசர போகுது பாருங்க. ஏய் போது, நிறுத்துறா. சும்மா ரொம்ப அளக்காத. இல்லண்ணே அதுக்கு. ஏய் ஒரு சின்ன கேப்பு கிடைச்சா போதும், ஓவரா பேச ஆரம்பிச்சிடும் நீ. அது இல்லண்ணே. சரியா நிறுத்துறா. காப்பி வரும் குடிச்சிட்டு ஓரமா நெல்லு. அதான் செல்வராஜ், தங்கச்சி ஆதிரைக்கு கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷண்ணே. பையன் யாருண்ணே? பெரிய இடமெல்லாம் பிடிச்சிருப்பீங்க. ஐயோ, பெரிய இடம், ராஜ பரம்பரை. ஆமாமா, நம்ம ராமலிங்கம் இருக்கான்ல, ஆமா. ராமலிங்கம் மயன், அந்த கரியாலயம் பையன் தான். அவன் தான் மாப்பிள்ள. அந்த பையலாண்ணே? நம்ம பாப்பாவுக்கு பேசுறீங்களாண்ணே? ஆமாம் ஆமாம், அவளுக்கு தான் பேசணும். அது சரியாக செட் ஆகலை, மாறிக்கிருச்சு. அதான் தங்கச்சிக்கு முடிவு பண்ணிட்டோம்.
மானக்கேடு. எப்படிண்ணே சரியா வருமாண்ணே? எப்பா சரியா வரும்ப்பா, சரியா வரும்னு தானே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம். சரி சரி, நீங்க யோசிக்காம எதுவும் செய்ய மாட்டீங்களே. இது என்ன சாப்பாடு விஷயமா இவளுக்கு பிடிக்கலன்னு இவளுக்கு கொடுக்கறதுக்கு? ஆமாப்பா, அதான் அந்த நிச்சயத்துக்கு ஒரு 2-3 நாள் தேதி குறித்து கொடுத்துருக்காங்க. அது என்ன தேதின்னு எனக்கு முடிவாகலை, அடுத்த வாரத்திலே இருக்கும். தேதி முடிவானு சொல்லி விட்றேன், உன் மண்டபத்திலே வச்சுக்கலான்னு பார்க்குறேன். என்ன நினைக்கிற? என்னென்ன கேள்வி இது? பாப்பா ஃபங்க்ஷனே நம்ம மண்டபத்தில் வச்சுக்கலான்னு சொன்னேன், நீங்க தான் மாமனார் வீட்டில் பண்றாங்கன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம். அசத்தி புள்ளாமண்ணே, சமையல்ல இருந்து அலங்காரம் வரைக்கும் அம்புட்டி நான் பார்த்துக்கிறேன். நீங்க கவலையே படாதீங்க, நம்ம வீட்டு கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு பண்ணிடுவோம். நீங்க பொண்ணையும் பையனையும் கூட்டிட்டு வந்தா போறோம்ண்ணே, எல்லாம் தயாரா இருக்கும்ண்ணே. சரிப்பா, ரொம்ப நல்லதுப்பா, சந்தோஷம். இந்த காப்பி வந்துருச்சு, காப்பியை குடி. காப்பி எடுத்துக்கடா. அண்ணே, அடுத்த வாரம் ஃபுல்லா புக்கிங்ண்ணே. நீங்க தேதி முடிவு பண்ணி சொல்லுங்க, நமக்கு போக தான் அடுத்தவங்களுக்கு. சரிப்பா, காப்பியை சாப்பிடு சாப்பிடு. நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆதிர சம்மதம் இல்லாம நீங்க எப்படி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணலாம்? இது அவளோட வாழ்க்கை, அவளுக்கு இது பிடிக்கல, ஏன் திணிக்கிறீங்க? சார், இந்த நிச்சயம் நடக்காது. இதுல ஆதிரைக்கு சம்மதம் இல்ல, அவளை ஃபோர்ஸ் பண்ணி இதை செய்றாங்க. ஏய், ஏ ஆதர, வெளியே வா. என்னென்ன என்னம்மா பேசுறா அவ? நீ ஏதோ சொல்லி கொடுத்து பேசுற மாதிரி இருக்க. எனக்கு தெரியலண்ண, நான் இதை சொல்லலையே. அவங்கள வந்து ஏதோ பேசுறாங்க போல இருக்கு, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைண்ண. அப்படி சொல்லி என் டால் பேபி. மாமா, இப்ப ஆதரியம் பிக்ஸ்டு, இதுக்கு மேல லேட் பண்ணாதீங்க, அப்புறம் எல்லாம் காதல் ஜோடியை பிரிச்ச பாவம் வந்து சேர்ந்துரும் மாமா. சீக்கிரம் தேதியை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஐ அம் வெயிட்டிங். நோ நோ, வி ஆர் வெயிட்டிங் மாமா. ஐயோ, எனக்கு வர கோவத்துக்கு வளர்ந்து கேட்டேன். அண்ணே, நான் சென்டர் வரைக்கும் போயிட்டு வரேன், சர்டிபிகேட் வாங்கணும். எதுல போற? ஆட்டோல தான். ஆட்டோல எல்லாம் போக வேண்டாம், கார்ல போ. கூட கரியாளனையும் கூட்டிட்டு போ. சரி மாமா. அண்ணே, சென்டருக்கு எதுக்குண்ணே இவன்? ஏய், கரிகாலனையும் கூட்டிட்டு போறதா இருந்தா வெளியே போலாம், இல்லைன்னா வீட்டுக்குள்ள போ. வா ஆதிர, நீ முன்னால போனா நான் பின்னால வரேன், நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வரேன். கலகலன்னு பேசுவேன், மனசுல எதுவும் வச்சுக்கிற மாட்டேன், மாப்பிள்ளக்காரன். சரிப்பா, நான் முடிவு பண்ணி சொல்றேன், மற்ற வேலையெல்லாம் பார்த்துரு. சரிண்ணே, நான் அப்புறம் கிளம்புறேன். ரொம்ப சந்தோஷம், நீ ஏற்பாடு பண்ணிடு. சரிண்ணே சரிண்ணே, சிறப்பாக செஞ்சிடலாண்ணே. அப்போ நான் வரேண்ணே. போயிட்டு வா, ஃபோன் பண்ணுறேன். சரிண்ணா, ஓகே. போங்க, வரேன். அண்ணே, பசங்க கிட்ட சொல்லி பேனர் ரெடி பண்ணி வச்சிடறேண்ணே. தம்பி கல்யாணத்துக்கு மினிஸ்டர் வர வச்ச மாதிரி தங்கச்சி கல்யாணத்துக்கு அதை விட பெரிய விஐபியை வர வச்சிருவோம்ண்ணே. ஏய், சொல்றது மட்டும் செய், தேவையில்லாதெல்லாம் பேசாத, புரியுதா? அதுல ஏய், பேசாமறா. நீ பேனர் வைக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் அடிச்சிருவேன், அவ்வளோதான் உனக்கு மரியாதை. ஏதாவது தேவைன்னா சொல்லுவேன், அப்போ வந்தால் போதும். கிளம்புடா, போயிட்டாரா அவரு? அதோட காரில் தானே வந்த, விட்டு போயிட போறாரா? பஸ்ஸில் போக வேண்டியிருக்கோம். ஏய், புது பணக்காரன்டா, நிறைய காசு கொடுப்பான்டா, போடா போ போ. வெளியாளுக்கு இருக்கீல, அசிங்கப்படுத்த பார்க்குறீங்களா? அதெல்லாம் தாண்டி போயிட்டேன் நான். யார் என்ன பேசினாலும் ஆதிர கல்யாணம் கரிகாலம் கொடுத்தேன், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் செய்யுங்க எல்லாரும். புரியுதுல்ல? இதை நீ எவன் சாப்பிட்றது? பாதி சாப்பாட்டில் கையை கழுவுறது எனக்கு பொழப்பா போச்சு.
ஆதிர லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 2 பேரும் சேர்ந்து கார்ல போறோம். ஹாப்பி இல்ல? இனி லைஃப் டைம் ஃபுல்லா இப்படிதான். கரிகாலன் ஹாப்பி அண்ணாச்சி. அண்ணாச்சி ஹாப்பி இல்ல? என் ஆளோட போறேன். இப்ப எனக்கு டைட்டானிக் கப்பல்ல மிதக்கிற மாதிரி இருக்கு. ஒத்த சொல்லால என் உசுர் எடுத்து வச்சுக்கிட்டாரட்ட கண்ணால என்ன தின்னாடா. அடபச்ச தண்ணி போல் என்ன சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குடிச்சு என்ன கொண்டாடா. ஆதிர கல்யாணத்துக்கு வெயிட்டிங் போல. நானும் தான். ஐ அம் லவ் யூ. யோ என்னையா சிரிக்கிற? எங்க பர்சனல போட்டு கேக்குறியா? ஓப்பனாகவே கேட்குது தம்பி. ஏய் என்ன நக்கலா? வண்டியை நிப்பாட்டியா? வண்டியை முதல்ல ஓரமா நிறுத்தியா? லவ்வர்ஸ் 2 பேர் பேசிட்டு இருக்கோம், சிரிக்கிற? யோ நான் ரொமான்டிக் மூட்ல இருக்கிறதுனால தப்பிச்சா, இல்லைன்னா சங்கு தான் உனக்கு. இது வேற ஒண்ணு நடுவுல இருக்கு. கப்பல்ஸுக்குள்ள கேப் எதுக்கு? ஏய் யார்டா கப்பல்ஸ்? நீ நானே கப்பலா? உன்னோடவன் எந்திரிச்சு மரியாதையா முன்னாடி போயிடு. ஏன் பேபி வெக்கமா? இந்த காலத்துல கேர்ள்ஸ் எல்லாம் வெக்கப்படக்கூடாது. அப்படியே கையை பிடிச்சிட்டு ஜாலியா போலாம் வா. யோ வண்டி அடியா. அண்ணே எடுக்காதீங்க. இங்க பாரு, நான் ஆல்ரெடி செம்ம கடுப்புல இருக்கேன். நீ இப்ப போய் முன்னாடி உட்கார்ல, நான் இறங்கி போயிடுவேன். இங்க பாரு, நான் ஆல்ரெடி செம்ம கடுப்புல இருக்கேன். நீ இப்ப போய் முன்னாடி உட்கார்ல, நான் இறங்கி போயிடுவேன். இப்ப போறியா இல்லையா? இரு, கல்யாணத்துக்கு முன்னால ஓவர் இன்டிமேசி வேணாங்கிற. அதுவும் சரிதான். நாம எல்லாருக்கும் டீசென்ட் உதாரணமா இருக்கலாம். ஏன்னா நாம டீசென்ட் ஃபேமிலி இல்ல. கரெக்ட் கரெக்ட். இரியா வரேன். இப்போ கிளம்பலாமா? வண்டியை மட்டும் ஓட்டு, இல்ல மாமாட்ட சொல்லி உன் சீட்டை கழிச்சிருவேன். போயா. ஆதிர 1 4 3. ஆதிர நீ அங்க பாக்குற, நான் உன்னையே தான் பாக்குறேன். ஆதிர என்ன தேடுற? கத்தி வச்சிருக்கேன், அதான் தேடுறேன். உன் கண்ணே கத்தி மாதிரி தான் இருக்கு. குத்திடுவேன். திரும்ப. யோ கொஞ்சம் வேகமா வண்டியை ஓட்டு. மாட்டு வண்டி மாதிரி ஓட்டிட்டு இருக்க. ராசாத்தி டயர்ட் ஆயிட்டா பாரு. இங்க ஆதிர. ஏ ஆதிர எங்க போற? ஏய் நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? பேசாம போய் கார்ல உட்காரியா? பேபி மாமா சொன்னதை கேட்டில. நீ என் கூட வரதா இருந்தா போலாம், இல்லனா எங்கேயும் போக முடியாது. டேய் முண்டோம், நான் ஜெராக்ஸ் எடுக்க போறேன்டா. ஜெராக்ஸ் கடைக்கு தானே போறேன். அங்க நீ வந்து என்ன பண்ண போற? நீ உன்னை ஜெராக்ஸ் மிஷின்ல வச்சு ஜெராக்ஸ் எடுக்க போறியா? ஆசைய பாரு. என்னைய ஜெராக்ஸ் எடுத்து ரூம்ல வச்சு ரகசியமா கொஞ்சணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, நமக்கு கல்யாணம் மட்டும் முடியட்டும். அப்புறம் கட்டிக்கிட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். ஏய் கடுப்ப கலப்பாத, மரியாதை போய் கார்ல உட்காரியா? ஆதிர நானும் கடைக்கு வருவேன். அப்பா சாமி, நான் கடைக்கே போல, ஆளை விடுறியா? நில்லு ஆதிர நில்லு. அப்படியே பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்படுற. மாமா ரத்தம் தான் ஓடுது உனக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை கூலாக்கிடுற பாரு. இப்ப சாமி ஜெராக்ஸ் தான் எடுக்க போறேன், போறியா? சரி ஆதிர, நீ ஜெராக்ஸ் எடுத்துட்டு வா, நான் வண்டியில வெயிட் பண்றேன். ஆதிர நீ ஜெராக்ஸ் எடுத்து ஐஏஎஸ் ஆனா எனக்கு தானே பெருமை. நான் கலெக்டரோட புருஷனாகிறத யாராலையும் தடுக்க முடியாது.
போயிட்டு வா பேபி. நான் போறேன், நீ போ. ஆம், என்ன வேணும் மேடம்? இல்ல ஜெராக்ஸ் எடுக்கணும் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம். கொடுங்க. ஒரே நிமிஷம், ஃப்ரெண்ட் வந்து ஓகே. நான் ஒரு கால் பண்ணிக்கிறேன். யோ கண்ணாடி இறக்கியா? நல்ல காதல் ரசம் சொட்ட சொட்ட பாட்டை போடு. யோ நல்லா சவுண்டா வையே, பூமியே அதிரணும். போடு. யோ என்ன நக்கலா? நானும் அப்ப இருந்து பாக்குறேன், ஒரு மார்க்கமா பேசுற சிரிக்கிற. இப்ப என்ன உனக்கு? நான் போடலங்க, அது சூரியன் எஃப்எம். கரிகாலனோட முழு சுயரூபத்தை நீ பார்க்கல, அதான் இப்படி பேசிட்டு திரியற. ஒழுங்கா நல்ல பாட்டை போடு. நல்ல படம் போடுறேன். அண்ணி, நான் ரீச் ஆயிட்டேன். லெஃப்ட்ல 2வது கடை, அங்க வந்துருங்க. ஆமா, ஜெராக்ஸ் கடையில. ஐயோ இல்ல, அந்த பைத்தியம் வர கார் கிட்ட நின்னுட்டு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான். சரி, நான் இங்கேயே வெயிட் பண்றேன். ஆனா நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா வந்துருங்க. நம்ம ஃபீலிங்ல கேப்போம். ஆதிரா, அண்ணி, எனக்கு அருணை பார்க்கணும். ஆனா எப்படி பார்க்கறதுன்னு தெரியல. அந்த டார்ச்சர் வேற வண்டிக்குள்ளேயே இருக்கான். எந்த பக்கமும் அசைய விட மாட்டேங்கிறான். ரொம்ப கடுப்பா இருக்கு. நான் உன் கூட இருக்கேன்ல, பாத்துக்கலாம். நம்ம போய் அருணை மீட் பண்ணலாம். சரியா? போலாம், வா. அண்ணி, ஒரே நிமிஷம் இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? அவன் வர நிக்கிறான். அண்ணி, ஒரு நிமிஷம் அண்ணி. அண்ணி, நீங்க போங்க, நான் வந்துடுறேன். நீங்க போங்க. பறக்குமே சொல்லுங்க சார். சார், இங்க ஒரு பொண்ணு ஜெராக்ஸ் எடுக்க வந்தது. எங்க? அவங்க அப்பவே போயிட்டாங்களே சார். போயிட்டாங்களா?
எங்க போனாங்க? இன்னொரு லேடி வந்தாங்க, அவங்க கூடயே போயிட்டாங்க. இன்னொரு லேடியா? யார் சார் அது? அது எப்படி சார் எனக்கு தெரியும்?